நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 28வது வசனத்தை வாச்சு நம்ம தியானிப்போம். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரிகையில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நீதிமானாக்கப்படுதல். ஒவ்வொரு மனிதரும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக கருதப்பட வேண்டும் என்றால் அது நம்முடைய கிரியையினால முடியாது, விசுவாசத்தினால தான் ஆகும் அப்படின்னுங்கிற இங்க வாசிக்கிறோம். For we maintain that a man is justified by faith. மனிதன் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறானே அன்றி அவன் கிரியைகள்னால அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் அல்லன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய கிரியைகள், நீதி போதனைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்து நாம் நீதிமானாக்கப்படுவது அல்ல. இதுல நான் இன்னைக்கு நான் தியானிக்கும்படி என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, தேவன் தான் நம்மளை நீதிமானாக்க வேண்டும். அது விசுவாசத்தினால தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், நம்முடைய கிரியைகள்னால அல்ல. ஆனாலும் நம்முடைய மாம்சத்துல நம்மை நீதிமான்களாக காட்டிக்கொள்ளக்கூடியதான ஒரு சுபாவம் இயல்பாகவே நம்முடைய மாம்சத்தில் இருக்கு. நம்ம மாம்சத்துல ஒரு நன்மையும் வாசமா இல்லை. அதுல ஒண்ணு என்னன்னா, மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நம்மை நீதிமானாக, நான் ஒரு குற்றம் செய்யவில்லை, நான் நீதிமான் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய சுபாவம் இயல்பாகவே நமக்கு இருக்கு. இப்படி நம்மை நாமே நீதிமானாக காட்டிக்கொள்வதனால நாம் நம்முடைய குறைகள் சுட்டி காட்டப்படும் பொழுது கூட, யார் ஆலோசனை சொன்னாலும் சரி, அல்லது தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுதும் கூட நாம் என்ன செய்வோம்னா, இது எனக்கு இல்லை, நான் நீதிமான் அப்படின்னு நம்மை நியாயப்படுத்தி கொள்ளக்கூடிய சிந்தனைகளும் சுபாவமும் நமக்குள்ள எழும்பும். அது என்ன செய்துவிடுனா, நம்ம தேவனுக்குள்ளாக வளர்வதற்கு ஒரு பெரிய தடையாக மாறிவிடும். யாரெல்லாம் நேர்மையாக தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பார்வையில அவர்கள் நீதிமான் ஆக்கப்படுவார்கள். ஆனால் யாரெல்லாம் தங்களுடைய குற்றங்கள் சுட்டி காட்டப்படும் பொழுது அல்லது தேவன் பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கிறோமோ அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள், தேவனாலேயே வஞ்சயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். சரி, அதை குறித்து நாம் இன்னைக்கு தியானிப்போம். சில வார்த்தைகள் நமக்கு வேதத்துல படிக்கும் பொழுது நேரடியாக அதுக்கு அர்த்தம் தெரியாது. அர்த்தம் தெரியாட்டாலும் நமக்கு அவசியமான காரியங்களை விளங்கி கொண்டாலே போதும். ஆனாலும் கூட நீண்ட காலமாக திருச்சபையில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம வேதத்தின் வார்த்தைகளை தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அந்தபடினால நான் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்டது, நம்மை நாமே நீதிமானாக காட்டிக்கொள்ளக்கூடிய செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன், நம்மளே நியாயப்படுத்தி கொள்ளக்கூடியதான ஒரு சுபாவத்தை நாம் நிதானித்தறிந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான். ஆனாலும் கூட தேவனாலே நீதிமானாக்கப்படுதல்னா என்ன, அதையும் சேர்ந்து நம்ம விளங்கி கொள்ளணும்னு நினைக்கிறேன். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 29வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். அதுல 25வது வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு லாயர், அதாவது நியாய சாஸ்திரின்னு போட்டிருக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்ல லாயர், ஆண்டவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறான். வாட் ஷால் ஐ டூ டு இன்ஹெரிட் இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் பதில் சொல்றார், வாட்சி பார்த்துக்குங்க. அப்பொழுது அவர் உன்னை போல பிறனை நேசி அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல என்ன சொல்றாரு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவன் கேட்கிறான். ஆனா அவர் முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாருன்னா, இவைகளை செய்தால் நீ இவளால் பிழைப்பாய்ங்கிறார். 28வது வசனத்தை வாசிங்க. 28. அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். பாருங்க, நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன் அதனால் பிழைப்பான் அப்படின்னு எழுதியிருக்கு. நீதிமானாக்கப்படுவான் என்று எழுதவில்லை, நித்திய ஜீவனை பெறுவான் என்றும் எழுதவில்லை. அவன் கேட்கறது அப்படிதான், ஆனா அவனுக்கு தேவன் அப்படிதான் ஆண்டவர் பதில் சொல்றார். சரி, இப்ப அவன் 29 எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், அப்படின்னா நான் எல்லாத்தையும் கை கொண்டு வர்றேன் அப்படின்னு காண்பித்து கொள்ள விரும்பினான்.
ஆனால் அவன் வந்து அந்த என்ன சொல்றேன்னா சமாரியர்களை அவனால் நேசிக்க முடியாது. ஆனால் அந்த காரியம் அவனுக்குள்ள இருக்கிறத தன்னை போல பிறனையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் காண்பிக்கிறதுக்கு மனதுள்ளவனாக எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் இப்பொழுது அவனுக்கு பிறன் யாருங்கிறத விளக்கி சொல்றதுக்காக ஒரு காரியத்தை சொல்லி அவனுடைய குறையும் சுட்டி காட்டுகிறார். அவனால ஒரு சமாரியனை நேசிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் தன்னை போல பிறனை நேசின்னு சொல்லும்போது தன்னை நீதிமானாக காண்பித்துக் கொள்ள அவரிடத்தில் விளக்கம் கேட்கிறான். இதே மாதிரியான ஒரு வார்த்தையை லூக்கா 16:15 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நான் இப்ப அதுக்கு விளக்கம் சொல்லல, நான் எடுத்துக்கொண்ட காரியம் தியானிக்கும்படி யோசித்தது என்னன்னா, நம்மை நீதிமான்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம், அதாவது குற்றத்தை ஏற்றுக்கொள்வதோ ஒப்புக்கொள்வதோ மனம் திரும்புவதற்கு ஏதுவாக ஒரு நேர்மையான அறிக்கையோ இல்லாமல், நான் அப்படி அல்ல, நீங்க சொல்லுகிற வார்த்தை எனக்கு அல்ல, நீங்கள் சொல்வது என்னை குறித்து நீங்கள் சொல்வது தப்பா சொல்றீங்க, நான் அப்படி இல்லை, நான் அப்படி அல்ல, அல்லது நீங்கள் சொல்லுகிறபடி நான் இல்லை என்று அநேக நேரங்களில் நம்மை நியாயப்படுத்திக் கொள்கிறோம். வாசிங்க லூக்கா 16:15 வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி 14வது வசனம் வாசிங்க. இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஏன் பரியாசம் பண்ணாங்க? அதாவது மேல ஆண்டவர் என்ன சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஒருவனை பகைத்து இன்னொருவனை நேசிப்பான், அல்லது ஒருவனை நேசித்து பற்றி கொண்டு இன்னொருவனை அசட்டை பண்ணுவான் என்று ஆண்டவர் சொன்னார். 2 எஜமான் யாருன்னு சொல்லிட்டாரு, ஒன்று தேவன், இன்னொன்று உலக பொருள்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த பணாசை உள்ள பரிசேயர்கள் வந்து ஏன் அவரை கேலி பண்றாங்க, பரியாசம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல உபாகமம் 28வது அதிகாரம் படிங்களேன். அவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டை அறிந்தவர்கள். உபாகமம் 28வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 11வது வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். The Lord will make you abound in prosperity. அப்ப இதை அறிந்திருந்த அவர்கள் வந்து இவர் கிடக்கிறாரு, எங்களுக்கு வந்து சொத்து சுகம் சேர்ந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் a mark that we obey God. அந்த 28 முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறா, நீ தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தா, கீழ்ப்படிந்து நடந்தா அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ராஸ்பரிட்டி அல்லது வெல்த், பணம் சேர்றது, பணக்காரன் ஆகிறது அல்லது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாமே எதன் அடையாளம் என்றால் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய நீதிமான்கள் என்பதற்கு அடையாளம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அப்படித்தானே இருக்கு. ஒருத்தன் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தால், அந்த 28 கூட முதல் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 28 முதல் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாருங்க, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்கு பாருங்க, being careful to do all his commandments, அவருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்வாயானால். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதிர்மறை, அதாவது இப்படி வயசு வருஷாம்பாங்கல்ல, அதாவது ஒரு மனுஷன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்னா அது எதுக்கு அடையாளம்? அவன் வந்து தேவனுடைய கட்டளையின்படி எல்லாம் நடக்கிறான் என்பதற்கு அர்த்தம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, கட்டளையின்படி எல்லாம் நடந்தா தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல. அப்ப ஆசீர்வாதம் அப்படின்னா ஆஸ்தி பெருகிறது, ஆடு மாடுகள் பெருகிறது, மிருகஜீவன் பெருகிறது, ஆஸ்தி பெருகிறது என்றால் இட் இஸ் அ மார்க் ஆஃப் பீங் ரைட்டியஸ் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானா இருக்கிறேன், நற்கிரிகளை செய்திருக்கிறேன், ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், அதனாலதான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு தன்னை நியாயப்படுத்திக் கொள்கிறபடினால இவர் நம்ம 2 எஜமான கோழியும் செய்ய முடியாது. பணக்காரனா இருந்தா இன்னொரு இடத்துல சொல்றாருல, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஊசியின் காதுல. இப்படிலாம் கேட்டா அவங்களுக்கு சிரிப்பு வருது. என்னையா ஐஸ்வர்யவான் ஆவாயின்னு தான் எழுதியிருக்கு, தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சா நீ ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேலி பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க.
அவங்க என்ன நோக்கத்தோடு பண்ணாங்களா? தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொள்வதற்காக எப்படி சொன்னாங்க? நாங்கள் நீதிமான்கள், அதனால தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கும் கூட சுகம் கிடைச்சுன்னா நம்ம நீதிமான். வியாதியஸ்தர் எல்லாரும் பாவத்தினாலதான் இந்த வியாதி வந்திருக்கு. அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமா குற்றமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த குற்றமா? அப்ப அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்தா அவன் செஞ்ச பாவம். அவன் நல்லா சுகபோகமா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறான், அதனால தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிதான் அவங்க எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆண்டவர் இப்பொழுது சொல்வதில் அது பழைய ஏற்பாடு. அதான் ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றாரு. அவன் கேட்ட கேள்வி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கிற. அவன் முடிக்கும்போது என்னன்னு முடிக்கிறாரு? இவளின்படி செய்தால் நீ பிழைப்பாய், நியாயப்பிரமாணத்தின்படி செய்தால் நீ இந்த பூமியில நல்லா இருப்ப போ. அருமையானவர்களே, இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மை நாமே நீதிமான்களாக காட்டிக்கொள்ளக்கூடியதான ஒரு சுபாவம் எனக்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது, உங்ககிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம எல்லாட்டையுமே இருக்கு. யாராவது ஒருத்தர் நாம காணாத ஒரு பகுதியை கண்டு நாம் நம்மை நியாயந்திருக்காத அல்லது இன்னும் நமக்குள்ள இருக்கிறதாக நாம் உணராத ஏதாவது ஒரு காரியத்தை நமக்குள்ள சொன்னா, அல்லது குற்றம் சாட்டினா, அல்லது புத்தி சொன்னா, அல்லது தேவனுடைய வார்த்தையே நமக்கு நேராக வரும் பொழுது, இது எனக்கு இல்லை, இது அவருக்கு இவருக்கு வேற யாருக்கோ அப்படி நம்ம நினைச்சோம் சொன்னா, அது எதன் அடையாளம்னா நம்ம நீதிமான்கள் என்று எண்ணுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட எழுதியிருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 3வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்களேன். 17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவானன் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இங்க என்ன எழுதியிருப்பாங்க? யூ டு நாட் நோ அப்படின்னு என்ன அர்த்தம்? சில நேரங்கள்ல நம்மளை நீதிமான்களாக நினைத்துக் கொள்வதற்கு ஒரு காரணம் என்னன்னாக்கா அறியாமை. யூ டு நாட் நோ. தேவன் பார்க்கிற விதமா பார்க்கும் பொழுது அவன் எப்படி இருக்கிறானா, யூ ஆர் ரெச்சர்ட், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நிர்பாக்கியம் உள்ளவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. ஆனால் நீ இதையெல்லாம் அறியவில்லை. நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ எண்ணுகிறபடியினால் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதனால அவன் சொல்றானா? அறியாமையினால. அவனுடைய நிலைமை என்னன்னு அவனுக்கே தெரியல. he does not know what is his real condition. நம்ம அநேக நேரத்தில் அப்படி இருக்க முடியும். அதனாலதான் சங்கீதக்காரன் எழுதுகிறார் 139 சங்கீதத்துல, தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று கண்டு என்னை நித்திய வழியிலே நடத்தும். அப்ப நாம தாழ்மை உள்ளவர்களா இருந்தா இப்படிதான் நம்ம செபிக்கணும். ஆண்டவரே, யாராவது ஒருத்தர் புத்தி சொன்னா கூட அந்த நேரத்துல நமக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லைன்னு வச்சுங்களேன். இவர் பவுல் எழுதுவார் கொரிந்தியர்கள் நிருபத்துல, நீங்க என்னிடத்துல குற்றம் சாட்டும்படிக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை, என் மனசாட்சியின்படியும் என்னிடத்துல ஒரு குற்றமும் இல்லை, ஆனாலும் என்னை நியாயந்திருக்கிறவர் கர்த்தர். நீங்க பார்த்து என்னை நியாயந்திருக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு மோசமானவனா இல்லை, என் மனசாட்சியின்படியும் நான் ஒரு குற்றம் இருக்கிறதா நான் உணரல, ஆனாலும் கூட நான் என்னை நிரபராதி நீதிமான் என்று சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை நியாயந்திருக்கிறவர் கர்த்தர். அவருடைய பார்வையில் நான் நீதிமான் என்று என்னால் சொல்ல முடியாது. அதான் அர்த்தம். இன்னும் அருமையானவர்களே, ஒரு மனிதனை தேவன் நீதிமானாக்குவதற்கும் நாமளே நம்மை நீதிமான்களாக காட்டிக்கொள்வதற்கும் உள்ள வித்தியாசத்தையும் அதனுடைய காரியங்களையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு மனிதனை நீதிமானாக்குகிறார் அப்படின்னா முதல்ல நம்ம சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். ரோமருக்கு நிறுவம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அந்த ரோமர் 3-6 வரைக்கும் கூட அவர் நீதிமானாக்கப்படுதலை குறித்து தான் எழுதுறார். அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினால ஒரு மனுஷன் எப்படி நீதிமான் ஆகிறான் என்பதையும், கிரியினால அவன் நீதிமான் ஆக முடியாது என்பதையும் நிறைய காரியங்கள் எழுதார். நான் இப்போ 3:28 வாசிச்சேன். அதுக்கு பின்னாடி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 30வது வசனத்துல நீதிமானாக்கப்படுதலை குறித்து எழுதுகிறார். அப்புறம் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் எவிடன்ஸ் இன் ஓல்டு டெஸ்டமெண்ட் என் பைபிள்ல டைட்டில் கொடுத்துருக்காங்க 4வது அதிகாரத்துக்கு. அதுக்கு பின்னாடி 25வது வசனம் வாசிங்க. 4:25, ரோமர் 4:25.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. பிரதர் ஜாக் நமக்கு அருமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. அதாவது ஒரு மனுஷன் இப்ப நீங்க பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க கடனாளி. ஓகே, இப்ப கடன்களை எல்லாம் ஒருத்தர் கொடுத்துட்டார் அப்படின்னா இப்ப யார் அவரு? இஸ் நாட் அ டெட்டார். அவர் இப்பொழுது வங்கிக்கு கடனாளி அல்ல. இப்ப அதுல இன்னும் கொஞ்சம் பணத்தையும் போட்டார்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க வங்கியில உங்க பணம் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? யூ ஆர் அ கிரெடிட்டார். கடனாளிங்கிற நிலைமையில வங்கி பணத்தை நீங்க வாங்கியிருக்கீங்க, நீங்க அவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும், கொடுத்து தீர்க்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமை எப்போ மாறுது? கடனை கொடுத்த உடனே மாறிடுது. இஸ் நெய்தர் அ கிரெடிட்டார் நார் அ டெட்டார். இவர் கடனாளியும் அல்ல, முதலீடு செய்த முதலாளியும் அல்ல, நாட் அன் இன்வெஸ்டார். ஆனா இப்ப நாம கணக்குல கொஞ்சம் பணத்தையும் போட்டாச்சுன்னு வச்சுங்களேன். இன்னும் கொஞ்சம் 10,000 ரூபாய் கடன் வாங்கினதுக்கு பதிலாக இப்ப 10,000 ரூபாய் கடன் நம்ம பணம் அங்கே கிடக்குன்னா என்ன அர்த்தம்? இப்ப வங்கி நமக்கு கடனாளி இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பணம் அங்கே இருக்கு. இப்ப கடனாளிங்கிற பேரை மாத்தி நான் முதலீடு செய்தவன் டெபாசிட்டர் அல்லது கிரெடிட்டார். அப்ப இது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்ததோடு இல்லை. அதுதான் இங்க எழுதுறாரு. 25 வசனம் எழுதியிருக்கு, who was delivered over because of our transgressions. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்புறம் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இது என்னங்க? நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டுன்னா என்ன? 5வது அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. நீதி விளங்கும் தீர்ப்புக்கு இங்கிலீஷ் எழுதியிருக்கு ரிசல்ட்டிங் இன் ஜஸ்டிபிகேஷன். சரி, இப்ப 6வது அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனா இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் எடுத்த டாபிக்கும் இதுக்கும் நேரடியாக சம்மந்தம் இல்லாட்டா கூட இந்த வார்த்தைகளை நல்லா விளங்கிக்கிறோங்கிறதுக்காக நான் சொல்றேன். நம்ம சத்தியத்தை அறியாதவர்களாக அல்ல, நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எக்ஸ்ட்ரா நான் இதை பேசுறேன். இது என்னன்னா, இப்ப பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவம் இப்ப வேலை செஞ்சதனுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்ன்னு சொல்றோம் அல்லது 500 ரூபாய்ன்னு சொல்றோம் வச்சுங்களேன். வேலை செய்தால் அந்த சாயங்காலத்துல வேலை கொடுத்தவன் அவனுக்கு 1000 ரூபாய் கடனாளி, அப்படிதானே அர்த்தம்? காரணம் என்ன? வேலை செஞ்சுட்டான். அப்ப அந்த வேலை செஞ்சதுக்கு சம்பளம் 1000 ரூபாய். இதே மாதிரிதான் ஒரு மனுஷன் பாவம் செய்து விட்டால் பாவம் செஞ்சதுக்கு பாவத்துக்கு சம்பளம் என்னது? மரணம். சரி, மரணம்னா என்ன மரணம்? அது சரீர மரணமா, ஆத்ம மரணமா, ஆவிக்குரிய மரணமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக மரித்தார்னு சொல்லும் போது பூராமே நாம சிலுவையில சரீர பிரகாரமான மரணத்தை தான் நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தராய் இயேசுவை நான் சோத்திருக்கிறேன். நமக்கு அருமையான மூத்த சகோதரர் கொடுத்து நமக்கு நல்ல விளக்கி கொடுத்துருக்காரு. அவர் ஆராய்ச்சி செஞ்சு நிதானிச்சு நாமெல்லாம் இப்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி கேட்க நிறைய காரியம் என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்ங்க? பாவம் செஞ்சதுனாலதான் சரீர மரணமும் வந்தது. அது உண்மைதான். அப்படின்னா பாவம் செஞ்ச ஆத்மா சாகும்னா உடனே அவர் ஆத்மா அங்கே செத்துருக்கணும்ல. அவர் அந்த மீனிங்ல சொல்லல. இந்த மரத்தின் கனியை புசித்தால் நீ சாகவே சாவாயின்னு சொன்னாரு. அது சரீர மரணத்தை குறிக்கல. சரீர மரணமும் உண்டுதான். ஆனா அது அதுக்கு பின்னாடி எத்தனை வருஷம் அவர் வாழ்ந்தாரு? 900 வருஷம் வாழ்ந்துதான் ஆதாம் இறந்தாரு. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லது இந்த தேவனுடைய கற்பனையை மீறினா நீ சாகவே சாவாயின்றது சரீர மரணத்தை குறிக்கவில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னா இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்ததுனாலதான் நமக்கெல்லாம் ரட்சிப்புனா அப்போ ஒவ்வொரு மனிதனும் சாகத்தானே செய்யறான். பாவம் செய்யற ஒவ்வொரு மனிதனும் சாகும்போது அப்ப பாவத்தின் தண்டனை மரணம் அப்படின்னா அவன் சாகும்போது அவன் தண்டனை முடிஞ்சு போச்சுல. அதனால நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய என்னன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது சரீர பிரகாரமான மரணத்தை குறிப்பது அல்ல, அல்லது பாவத்தின் தண்டனை மரணம் என்பது சரீர மரணத்தை குறிப்பது அல்ல.
பாவத்தினாலதான் சரீர மரணமும் வந்தது மனுக்குலத்துக்கு. அது லேட்டா வந்தது. இமீடியட்டா வந்தது என்னன்னா ஆவிக்குரிய மரணம். அப்ப மரணம்னா என்ன அப்படின்னா, சரீரத்திலிருந்து ஆவி பிரியுது இல்ல, நம்முடைய உயிர் பிரியுது இல்ல, அதைத்தான் மரணம்ங்கிறோம். இட் இஸ் தி செப்பரேஷன் ஆஃப் லைஃப், அல்லது அந்த ஜீவன் பிரிஞ்சிருச்சும்பாங்க. ஜீவன் போயிடுச்சு அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? யாராவது இழுத்து கிடக்கு, ஜீவன் தொண்டைக்கு நெஞ்சுக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கும்பாங்க கிராமத்துல. அப்புறம் என்ன, ஜீவன் போயிருச்சும்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஜீவன் போயிடுச்சுன்னா என்ன, செத்துட்டாரு, மரித்து போய்விட்டார், டெட்டுங்கிறோம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இட் இஸ் எ செப்பரேஷன். இந்த சரீரத்தில் இருந்து உயிர் பிரியதைத்தான் மரணம் சொல்றோம். அதே மாதிரிதான் தேவன் தன்னுடைய ஆவியை மனிதனுக்கு ஊற்றும் பொழுதுதான் அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். இந்த பூமியிலிருந்து மண்ணை எடுத்து ஒரு உருவத்தை படைச்சு தன்னுடைய ஆவியை ஊதுகிறார். அப்பொழுது அந்த மனுஷன், பைபிள் என்ன எழுதியிருக்கு, அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். அவன் ஜீவிக்கிற ஒரு ஆத்துமா ஆனான். எப்ப? அவருடைய ஆவி வந்த உடனே. அப்பதான் ஜீவன் வருது. ஓகே. இப்ப அந்த ஆவி விட்டு பிரியும் பொழுது அவனுக்குள்ள என்ன நடக்குது? இப்ப சரீர மரணத்தை இப்ப நான் சொல்லல, சரீர மரணம் உயிர் பிரியும் போது உயிர் சரீரத்தை விட்டு பிரிகிறது, அது சரீர மரணம். தேவனுடைய ஆவியானவர் நம்மை விட்டு பிரிந்து போகும் பொழுது நம்முடைய ஆவி மரித்து போய் விடுகிறது. சரியா? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்னா, நான் பாவம் செய்த பொழுது தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள, அவர் நம்மோடு உள்ள தொடர்புல இருந்து பிரிந்து விடுகிறார். பாவம் நம்மை தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு இடைவெளி உண்டு பண்ணி பிரித்து விட்டது. அதான் ஏசாயா 88 வாசிக்கிறோம். ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கைகள்லாம் குறுகி போல உங்களுடைய பாவங்களே அவருக்கும் தேவனுக்கும் உங்களுக்கு நடுவாக ஒரு பிரிவினையை உண்டாக்குறது. அப்ப பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செஞ்ச உடனே தேவனுடைய ஆவியானவர் நம்மை விட்டு விலகி விடும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் இப்ப உறவு இல்லை. There is a separation between God and our spirit. God's spirit and our spirit is, அங்கே இணைப்பு இல்லை. அப்ப அதைத்தான் மரணம்ங்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சரீரப்பிரகாரமான மரணத்தினால் அல்ல, அது ஆவிக்குரிய மரணம். ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல பாவத்தின் தண்டனை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்தின் தண்டனை மரணம்ங்கிறோம். இல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம்னா ரிசல்ட். The result of sin is death, and that death is not physical death but spiritual death. சரியா? அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறது அது சரீர மரணம் அல்ல. பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடுகிறதுனால அது ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. பாவத்தின் தண்டனை என்ன? பைபிள் என்ன எழுதியிருக்கு? பாவத்தின் சம்பளம் மரணம்னா பாவத்தினுடைய ரிசல்ட் என்னன்னா மரணம், ஆவிக்குரிய மரணம். தேவனுக்கு நமக்குள்ள பிரிவினை வந்துருச்சு. பாவத்தின் தண்டனை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி, 22 வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இப்ப மேல எங்க ஆரம்பிக்குது? யூ ஷால் நாட் கமிட் மர்டர். 21ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? கொலை செய்யாதிருப்பாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டீர்கள் சொல்லிட்டு அந்த பாவத்துக்கு தண்டனை என்னங்கிறாரு? எரி நரகத்திற்கு ஏதுவா இருப்பான். ஹெல்லு தான் அந்த தண்டனை. 30ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 5:30. உன் வலதுகை, சாரி, மத்தேயு 5:30. உன் வலதுகை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். அது எங்க 27ல விபச்சாரத்தில் ஆரம்பிக்குது. அப்ப விபச்சாரம் என்ற பாவம் அது புதிய ஏற்பாட்டில் எப்படி எடுத்துக்கிறோமா? அது இச்சையோடு பார்க்கிறது. அதுக்கு என்ன தண்டனை? நரகம். அங்க என்ன எழுதியிருக்கு? உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவது. அப்ப பாவத்தின் தண்டனை நரகம். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் என்பது என்ன?
செப்பரேஷன் ஃப்ரம் காட். நம்முடைய ஸ்பிரிட்டு தேவனுடைய ஸ்பிரிட்ல இருந்து அப்போ பிரிந்து விடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த உணர்வு இழந்து செத்து போன ஒரு மனுஷன் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறான். அதனால தான் அதுக்கு பேர் மறுபிறப்பு. ஒன்ஸ் டெட் பை சின், பாவத்தினால மரித்து போயிருந்தோம் அப்படின்னு நடந்து we are separated from God. நம்முடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் தொடர்பே இல்லை. அந்த செப்பரேஷனுக்கு பேர் தான் ஆவிக்குரிய மரணம். ஒரு மரத்தினுடைய கிளையை வெட்டும் பொழுது இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ட்ரங்க். அந்த மரணத்தின் தண்டிலிருந்து அது பிரிக்கப்படுகிறது. இட் இஸ் கட் ஆஃப். உடனே அது என்ன செய்யுது? வாடி வதங்கி அப்புறம் அது கருகி போயிடுது. ஸோ ஒரு கிளையானது மரத்திலிருந்து வெட்டப்படும் போது அது மரித்து போகிறது, செத்து போகிறது. அதே மாதிரி தான் நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியிலிருந்து பிரிக்கும் போது நாம் ஆவிக்குரிய மரணத்தை அடைகிறோம். ஒன்ஸ் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நாம் பாவத்தை குறித்த உணர்வடைகிறோம். ஏன்னா நம்முடைய ஆவியை தேவனுடைய ஆவி வந்து மறுபடியும் நம்மளை உயிர்ப்பிக்க பண்ணதுனால, அதனால தான் அதுக்கு பேர் மறுபிறப்பு. we are died, dead in sin. ஆவியானவர் வந்து உயிர்ப்பித்தா மறுபிறப்பு. இட் இஸ் born again. இப்போ மறுபடியும் நம்முடைய ஆவியில இது பாவம், இது தப்பு அப்படிங்கிற உணர்த்துதல் நம்முடைய மனசாட்சியில் உண்டாது. த சென்சிட்டிவிட்டி. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது வலி தெரியுது, வேதனை தெரியுது, குத்துனா வலிக்குது. ஏன்னா அதுல சென்சிட்டிவிட்டி இருக்கு, உணர்வு இருக்கு. ஆனா பாவத்துல ஒரு மனுஷன் மரித்து போயிட்டான்னு சொன்னா அவன் எல்லாம் மென்று துப்பி தன் வாயை துடைத்து கொண்டு நான் என்ன பாவம் செய்தேன் என்பான். இதுதான் பாவத்துக்கு உள்ளதான விளக்கம், அதனுடைய ரிசல்ட். ஓகே, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய பாவத்தினுடைய தண்டனையை அனுபவித்தார் அப்படின்னா 3.5 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கும் போது அவர் என்னத்தை அனுபவித்தார்? என்னத்தை அனுபவிச்சார்? நரகத்தை அனுபவித்தார். பாவத்தின் தண்டனை என்னது? என்ன சொன்னேன் நான்? நரகம். அப்ப நரகம்னா என்ன? அங்கே புழு அவிவதில்லை, புழு சாவதில்லை, அக்கினி அவிவதில்லைங்கிறோம். நம்முடைய மூத்த சகோதரர் நமக்கு அருமையா விளக்க சொன்னார். அங்கே புழு சாகுதா, அது சாகாத நெருப்பு எப்படி இருக்கணும் அதெல்லாம் விடுங்க. இட் இஸ் செப்பரேஷன் ஃப்ரம் காட். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபர்காட்டன். அதாவது நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமை, அதுதான் நரகம். இங்க பூமியில எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவன் சரீரப்பிரகாரமாக மரித்து போறதுக்கு முன்னாடி அவன் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தட் இஸ் a hope for salvation. சிலுவையில் தொங்கின மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டான், இன்று பரதீசில் இருப்பாங்கிறபடி போயிட்டான். ஆனால் இந்த வாய்ப்பு யாருக்கு கிடையாதுன்னா நரகத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடையாது. அதனால அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா அவர் கைவிடப்பட்டவர்கள், முற்றிலுமாக கைவிடப்பட்டவர்கள். அதனாலதான் ஆண்டவர் வந்து நம் எல்லாருடைய பாவங்களுக்காக நம்மை படைத்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்ட பொழுது, நமக்காக அவர் பாவமான பொழுது அவர் பிதாவனுடைய சமூகத்தில் இருந்து பிரிக்கப்பட்டார். கம்ப்ளீட்லி ஃபர்காட்டன் பை காட். தேவனுடைய சமூகத்தை அவரால் தரிசிக்க முடியவில்லை. அதுக்கு பேர் தான் நரகம். அப்ப நரகம்ங்கிறது என்னென்ன? தேவனால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் நரகம். அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. கம்ப்ளீட்லி ஃபர்சேக்கன் பை காட். அதனாலதான் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப கைவிடப்பட்டதான ஒரு நிலைமை. தேவனுக்கும் அவருக்கும் இப்ப எழுது உறவே கிடையாது. நரகத்தை அனுபவித்தார். அப்ப பாவத்தின் தண்டனை நரகம், பாவத்தின் சம்பளம் மரணம். ரெண்டுக்கு நல்லா விளங்கிட்டோமா? ஓகே. இப்ப பாவத்தின் தண்டனையை அவர் எப்படி அனுபவித்தார்னா சிலுவையில நரகத்தை அனுபவித்தார், நரக வேதனை அனுபவித்தார். அது என்ன வேதனை? சரீர பிரகாரமாக அவருக்கு அங்கே ஆணி குத்துனது, தலையில முள்முடி சூட்டினதல்ல, அதை விட கோரமான விதத்துல எல்லாம் சித்திரவதை பண்ணிலாம் நிறைய பேரை கொண்டிருக்காங்க உலகத்துல. அப்படியே இப்படி கிழிச்சிருக்காங்க. நிறைய அந்த அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் நிறைய தண்டனைகள் நிறைவேற்றலாம் பார்த்தீங்கன்னாக்கும் தீவிரவாதிகள் மனிதர்களை சித்திரவதை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாலாம் நடந்திருக்கு. அதனால ஆண்டவர் வந்து மரித்தது மாத்திரமல்ல, அதே மாதிரி நிறைய பேர் மரிச்சிருக்காங்க, சித்திரவதை பண்ணப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்ப அங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் வந்து எதுக்காக அழுகிறார்னா, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லும் போது உம்முடைய முகத்தை என்னால் காண முடியவில்லையே. அவர் சொல்றாரு, உலக தோற்றதுக்கு முன்பாக உம்மோடு எனக்கு இருந்ததான ஐக்கியம்ங்கிறாரு. அது இப்ப இல்லை. காரணம் என்னன்னா, நம்மை படைத்த ஆண்டவர் நம்ம எல்லாருடைய பாவங்களை ஏற்ற பொழுது பாவத்தை சகிக்காத சுத்த கண்ணராக இருக்கிற தேவன் தன் முகத்தை மறைத்து கொண்டார். இப்பொழுது பாவத்தை அவரால்
பாவம் நமக்காக பாவமானதுனால தேவனால் கைவிடப்பட்டவராக, தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாதவராக இருந்தார். ஆனபடினால அவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கத்துறாரு. அப்ப கைவிடப்பட்டதான இடத்துக்கு பேரு தான் நரகம். ஓகே, இப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்ப நம்முடைய பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டு அவர் மரணத்தை அனுபவித்ததுனால நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் நரகத்துல அனுபவித்து விட்டார். பாவத்தினுடைய தண்டனை நரகம், அந்த தண்டனையை அவர் அனுபவித்து விட்டார். இங்கே சிலுவையிலேயே அனுபவித்து விட்டார். அவர் உயிர்த்தெழுத பொழுது எப்படி நீதிமான் ஆகிறார்னா, தண்டனையை நிறைவேற்றிட்டாரு, இப்ப மறுபடியும் வர்றார். அதனாலதான் நம்ம ரோமருக்கு எழுதின நிருபத்துல 5:9-10 பாத்தீங்கன்னா, ரோமர் 5:9-10 பாருங்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் ஒப்புரவாக்க முடிஞ்சு போச்சு. அதாவது தண்டனையை அவர் நிறைவேற்றின உடனேயே ஒப்புரவாக்கப்பட்டது முடிஞ்சு போச்சு. ரைட். அப்புறம் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா. மறுபடியும் அவர் ஜீவன் பெற்று எழுந்ததுனால இப்பொழுது நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அவர் உயிர் தெழுந்த பின்பு அந்த ஜீவன் நமக்குள்ள கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய பாவத்தினால பாவம் செஞ்சு தண்டனை அடக்கப்பட்டோம். எங்க பூமியில அடக்கம் பண்ணப்படுறது போல நம்ம பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டோம். இப்ப அவர் உயிர் தெழுந்ததுக்கு ஒப்பான அந்த ஜீவனால இப்ப புதிய வாழ்வு வாழும்படி நாம் எழுந்திருக்கிறோம். இப்ப இது என்னது? நம்ம கணக்குல இன்னும் கொஞ்சம் பணத்தை போடுறது மாதிரி, கடனை கொடுத்து தீர்க்கிறது மாத்திரமல்ல, இப்பொழுது புதிய ஜீவனை நமக்கு கொடுத்து மறுபடி பிறக்க வச்சு மறுபடியும் வாழ வச்சு அவர் இப்பொழுது நம்ம கணக்குல வர வச்சுக்கிட்டு இருக்க சாங்டிபிகேஷன். ஓகே, சரி, இந்த விளக்கத்தை விட்டுட்டு இப்ப நான் அடுத்த டாபிக் போறேன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா ரொம்ப வருஷமா சர்ச்சில் இருந்தால் நம்ம பாவத்தின் சம்பளம்னா என்ன, பாவத்தின் தண்டனை என்ன, அவர் சரீர பிரகாரமா மரணம் தான் நம்முடைய பாவத்துக்கு பாவ மன்னிப்புக்காக சரீர மரணம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா நாம எல்லாரும் தான் சாக போறோம். அப்ப நம்ம பாவத்துக்கு நம்ம சாகும்போது நம்ம தண்டனை நிறைவேறிச்சான்னு அர்த்தம்? அப்படி கிடையாது. பாவத்தின் தண்டனை என்பது நரகம். அதை நாம இப்ப அனுபவிக்க முடியாது. அதனாலதான் நம்ம கிரியையினால ஒரு மனதுன்னு நீதிமான் ஆக முடியாது. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று விசுவாசிக்கும் பொழுதுதான் நம்ம நீதிமானாக்கப்படுறோம். அப்ப நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல உடனே தவறிட்டோம் சொன்னா நாம ரட்சிப்பை இழந்துருவோமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. நீங்க திட்டம் போட்டு மறுபடியும் பாவத்தில் விழுந்துகிட்டே இருந்தீங்கன்னா ரட்சிப்பை இழக்க முடியும். ரட்சிப்பு இழக்கப்பட முடியாதுன்னு சொல்வதும் அல்ல, ஏதாவது ஒரு காரியத்தில் தவறிட்டா உடனே இழந்து போயிருங்கிறதும் கிடையாது. ஏன்னா அது கிருபையினால் உண்டானது, அது கிரியினால் உண்டானது அல்ல. ஓகே, அப்ப நாம இப்ப அடுத்து எதுக்கு போனோம்னாக்கும், ஒரு மனுஷன் செய்த பாவங்களை தேவன் நமக்கு உணர்த்தும் போது நாம அப்படி அல்ல என்று நாம சாடு சாப்பு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாம் நம்மை நியாயப்படுத்தி கொண்டால், பாருங்க, பரிசேயர்கள் தாங்கள் வசதியாக இருந்ததுனால, அவர்களுக்கு சொத்தும் உலக ஆசீர்வாதம் இருந்ததுனால தாங்கள் நீதிமான்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து விட்டோம், அதனாலதான் நாங்க இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், எங்களை எப்படி நீங்க பாவின்னு சொல்லலாம், நாங்கள் நீதிமான்கள். எப்படி? நாங்க இப்ப வசதியா இருக்கிறோம், தேவனுடைய கட்டளை கீழ்ப்படுகிறதுனால தானே வசதி இருக்கு. இப்போ ஒரு இது சொல்லுவாங்கல்ல, அல்ஜிப்ரா மேத்ஸ்லாம் சொல்லுவாங்க, A = 0, B = 0, ஸோ A = B அப்படிம்பாங்கல்ல. அதே மாதிரிதான் என்னன்னாக்கா, நீங்க கீழ்ப்படிந்தாதான் சொத்து பெருகும் ஆசீர்வாதம் பெருகும் எழுதியிருக்கு. இப்போ ரிவர்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா எங்களுக்கு சொத்து பெரிய இருக்கு, அப்ப என்ன அர்த்தம்? இட் இஸ் a mark that we are righteous before God அப்படின்னு சொன்னாங்க. நீங்க மனுஷர்களுக்கு முன்பா உங்களை நீதிமங்களா காட்டுறீங்க, உங்க இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார், உங்களுக்குள்ள பொருளாசை இருக்கு அப்படின்னு சொன்னார். அதனால இப்ப பெருமை நீதிமான்கள் ஆகிறவங்க யாரு காட்டிக்கிறாங்கன்னா, பாருங்க 2 தெசலோனிக்கே 2:10 நம்ம அடிக்கடி தியானிக்கிற வசனம் தான். 2 தெசலோனிக்கே 2, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். அதுக்கடுத்து, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஏன் எப்படி இருக்குன்னா, மேல எழுதியிருக்கு பாருங்க, ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடினால். ஒரு மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கு, சின்ஸ் தே சே நோ டு த ட்ரூத் அப்படின்னா நமக்கு சாய்ஸ் இருக்கு.
ஒருத்தர் நம்மகிட்ட புத்தி சொல்லும் போதோ அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போதோ அதை ஏற்றுக்கொள்ளவும் நம்மை தாழ்த்தவும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொன்று என்னது, அதை நிராகரிக்கவும் நம்மை நியாயப்படுத்திக் கொண்டு நான் அப்படி அல்ல, நான் நீதிமான் என்று சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. we have freedom. தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ எந்த வழியை சூஸ் பண்ற, உனக்கு நேராக வார்த்தை வரும் பொழுது, வேதத்தின் மூலமாகவோ ஒரு செய்தியின் மூலமாக வரும் பொழுது அல்லது யாரோ ஒரு சகோதரன் சகோதரி மூலமாக பேசும் பொழுது நீ உன்னை நியாயப்படுத்திக் கொள்கிறாயா, அல்லது ஆமாண்டவரே நான் அப்படிதான் இருக்கிறேன் என்னை ரட்சிங்கன்னு சொல்றியா, இல்ல என்னுடைய மனசாட்சியும்படி அப்படி தெரியல ஆண்டவரே, ஒருவேளை உங்களுடைய பார்வையில் அப்படி இருந்தால் எனக்கு அதை வெளிப்படுத்துங்க, ஐ வாண்ட் டு கரெக்ட் மை செல்ஃப், எனக்கு இன்னும் கொஞ்சம் அதில் வெளிச்சம் தாங்க, நான் எந்த பகுதியில் தோற்று போயிருக்கேன் எனக்கு காட்டுங்க. பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாசிக்கிறோம், நமக்கு தெரிஞ்சதான். சவுல் ராஜா தாவீது 2 பேர் இருந்தாங்க. தாவீது பெரிய பாவத்தை செஞ்சவன், ஆனால் அந்த போய் அவன் அந்த தீர்க்கதரிசி மூலமாக அவனுடைய பாவங்களை உணர்த்தின பொழுது அவன் ஒத்துக்கொண்டான். ஆமாம் நான் தான் அந்த பாவின்னு சொன்னால் சங்கீதம் 51 எழுதுனா நமக்கு தெரியும். ஆனால் சவுல் ராஜாவுக்கிட்ட அவர் போய் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அமலேக்கிற தேவனை அழிக்கும்படி செஞ்சாரே நீ ஏன்னா, இல்லை நான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படின்னு அவனே வாலண்டியராக சொல்கிறான். ஹி வாஸ் ப்ரவுடு. அவன் போய் தனக்கு ஒரு அந்த ஜெய ஸ்தம்பத்தையும் கூட அவனை நாட்டினான் அப்படின்னு வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் அங்கெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். சரி, இப்ப அப்படி அவன் செய்து தன்னை நீதிமான் என்றும் அவன் பெருமை அடைந்தான். ஒரு மனுஷன் தன் பாவங்களை மறைத்து மனுஷர்களுக்கு முன்பாக நீதிமானாக காட்டும் பொழுது பெருமை ஒரு காரணம். அறியாமையினால, நான் வெளிப்படுத்தின விசேஷத்துன்னு சொன்னேன், அறியாமையினால தங்களில் ஒரு குறையும் இல்லை என்று சொல்வது ஒன்று, நியாயப்படுத்திக் கொள்வது. இன்னொன்று, அறிந்துமே கூட தங்களை நியாயந்தீர்த்து பார்ப்பதற்கு பதிலாக மேலெழுந்த வாரியாக தன்னை நியாயப்படுத்திக் கொள்வது இன்னொன்று. சவுல் ராஜா அதுதான் செஞ்சான். நான் எவ்வளவு காரியத்தை நிறைவேற்றிட்டேன் எப்பா, அப்ப இந்த சத்தம்லாம் கேட்குது, அது என்னப்பா, அது கொளுத்த இதுகளை தேவனுக்கு பலியிடுவதற்காக கொண்டு வந்தாள். எப்படி நியாயப்படுத்துறான் பார்த்தீங்களா, அந்த செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது. இதனால அதை செஞ்சேன், ஏன் தப்ப விட்டாய், தேவனுக்கு பலியிடுவதற்காக. எப்படி நியாயப்படுத்துறான் பாருங்க, தேவனுக்கு பலியிடுவதற்காக ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். அப்புறம் என்ன சொல்றான், ஜனங்களுக்கு பயந்து நான் அப்படி செஞ்சுட்டேன். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான், நான் வசனத்தை எடுக்கல. 15 பின்னாடி படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 15 பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா, 15, 17 அதுக்கு பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு பயந்ததுனால நான் அப்படி செஞ்சுட்டேன். இன்னொரு நியாயப்படுத்துதல், இந்த சூழ்நிலையில் எனக்கு வேற வழியே இல்லை அதனால நான் செஞ்சுட்டேன். நம்ம அப்படிதான் நியாயப்படுத்துறோம். இன்னொன்று பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 18ஆவது அதிகாரம் 2 பேர் ஜெபம் பண்ண போனார்கள் 9ல இருந்து. அதுவும் நமக்கு தெரிஞ்சாதான், நேரம் கருதி நான் வசனத்தை சொல்ல, படிச்சு பாருங்க. அங்கே அந்த முதல் வசனத்தை வாசிங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஓமையை சொன்னார். அதுவும் நமக்கு தெரியும், தங்களை நீதிமான்கள் என்று நம்புகிறபடினால மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறார், மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறார். அப்ப அது ஒரு பெருமையின் அடையாளம். தங்களை நீதிமான்கள் என்று எண்ணும் பொழுது நாம் பெருமையா இருக்கிறோம். அதனுடைய விளைவு என்னன்னா, மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறோம். அப்ப நான் முதல்ல சொன்னேன், நம்மை நீதிமான்கள் என்று நம்மை நியாயப்படுத்திக் கொள்ளும் பொழுது தேவனுடைய உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். சில சமயம் அறியாமையில செய்கிறோம், சில நேரங்களில் மனிதர்களுக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக காட்டிக்கொள்வதற்காக நம்முடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல், குற்றத்தை ஒப்புக்கொண்டால் நாம் பாவி என்று ஆகிவிடுமே என்று மனிதர்களுக்கு முன்பாக தங்களை நீதிமான்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக அப்படி செய்கிறோம். தெரிஞ்சுமே ஏற்றுக்கொள்வதில்லை, அதுக்கு பல நியாயத்தை சொல்வது. சவுல் ராஜா அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார். அநேக காரியங்களை சொல்லி இதனால தான் செஞ்சேன், இதனால செஞ்சேன், முதல்ல நான் ஒண்ணுமே செய்யலைன்ட்டான், அப்புறம் நான் இதனால தான் செஞ்சேன், அப்புறம் நியாயப்படுத்துறான். அதுக்கடுத்து இங்கே லூக்கால என்ன வாசிக்கிறோம், தங்களை நீதிமான்கள் என்று மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறார். சோ தங்களை நியாயப்படுத்திக் கொள்வதனுடைய விளைவு என்னன்னா, உண்மையான ரட்சிப்பை பெற முடியாமல் போகிறது. மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறோம். பெருமையினால தேவனிடத்திலிருந்து நான் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தண்டிக்கப்படுகிறோம். அங்கே 2 தெசலோனிக்கர் 2 என்ன வாச்சோம், நேர்மையாக நாம் ஒத்துக்கொள்ளாதனுடைய விளைவு தேவனே கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்கு அனுப்புவார். எதுக்கு, பொய்யை நம்பும்படியாக. அருமையானவர்களே, இந்த ஜஸ்டிபிகேஷன் பை ஃபெய்த்ங்கிறது தேவனால் வருவது. அவர் நம்முடைய நீதியை நம்பி அல்ல. நாம் நம்முடைய நீதியினால ரட்சிக்கப்பட்டோம்னா மற்றவங்களை அற்பமாக தான் எண்ணுவோம். நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை எழுதியிருக்கு ரோமர் 3:21.
அப்ப நம்ம எல்லாரும் பாவத்தினால நாம் தேவனை விட்டு தூரமா போன பொழுது தேவனுடைய இரக்கத்தினால ரட்சிக்கப்படுறதுனால தான் எபேசியர் 2:9 வாசிக்கிறோம், இது உங்களால் உண்டானதல்ல, கிரியினால் உண்டானதல்ல. எதனால் உண்டானது? கிருபை, விசுவாசத்தினாலே. பெருமை ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. இது 9, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியினால் உண்டானதல்ல. அப்புறம் எப்படி? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். அப்ப இது கிருபை. இன்னும் யாருமே இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, யாருக்கு கிருபை கிடைக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். நாம் தாழ்மையா இருந்தா நேர்மையாக ஒத்துக்கொள்வோம். நமக்கு தெரியலைன்னா ஆண்டவரே எனக்கு காட்டுங்கன்னு சொல்லணும். யாராவது ஒருத்தர் புத்தி சொல்லும்போது நான் பார்த்துருக்கிறேன், சில நேரம் பிள்ளைகளை பற்றி சொல்லுவோம் அல்லது அவங்கள பற்றி சொல்லுவோம், நமக்கு நம்ம புத்தி சொல்லுவாங்க. ஒரு முறை ஒரு சகோதரன் என்கிட்ட சொன்னார், நீங்கள் பெருமையாக இருக்கீங்கன்னு சொன்னார். இட் இஸ் உண்டட் ப்ரைட் அப்படின்னார். நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், எல்லாரும் நம்பிக்கை அறிக்கிட்டாங்க, நான் அறிக்கை இடலை. ஆரம்பத்தில் பெங்களூர் போகும்போதெல்லாம் அப்போ என் கூட ஒரு சகோதரர் கூட அவுட்டிங் போயிருந்தேன். அவன் அந்த சகோதரர் சொன்னான், ஏன் நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் நம்பிக்கை அறிக்கை இடலைன்னு கேட்டார். நான் செய்த பாவம் ஏன் நான் அறிக்கை இடலைன்னு கேட்டார். அவர் எதிர்பார்த்துருக்காரு, நான் எந்திரிக்கலை. சொன்னார், அது வேற ஒன்றும் இல்லை, இட் இஸ் எ உண்டட் ப்ரைட் அப்படின்னாரு. நீங்கள் பெருமையாக இருக்கிறீங்க, வெளியில் எந்திரிச்சு அறிக்கையிட்டா உங்களுடைய பெருமை ஒன்றுமில்லைன்னு ஆகிப்போம். நீங்கள் நீதிமானா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேன், இந்த வார்த்தையை எனக்கு தான் ஆண்டவர் பேசினார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய பெருமை வெளியரங்கமாகி அசிங்கப்பட்டு போயிடும். அதனால் நீங்கள் உங்கள் பெருமை பாதிக்கப்படாதபடிக்கு நீங்கள் அறிக்கையிடாமல் இருட்டீங்கன்னார். அந்த நேரத்தில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? தன்னை தாழ்த்துகிறவர்கள் தான் தேவனிடத்தில் கிருபையை பெற முடியும். இன்னும் அருமையானவர்களே, நான் சில நேரங்களில் சில சகோதரர்களுக்கு புத்தி சொல்லும்போது அவருடைய கிரியில சுட்டி காட்டி நீங்கள் இப்படி செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னோம்னாக்கா அவங்க பல இதனால் அப்படி செஞ்சுட்டேன், அதனால் அப்படி சாமுல் ராஜாவை போல தான், அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த சவுளை போல அப்படி சில நேரங்களில் மற்றவங்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்குறோம். லூக்காவில் நம்ம 18 வாசிக்கிற அந்த பரிசேயனுடைய பாவம் அதுதான். அவன் ஒப்பிட்டு பார்த்தான், இவனை போல நான் இல்லை, என்னங்க சொல்றீங்க, இந்த இவனோட நான் எவ்வளவோ பெட்டர். நம்ம யோசிச்சு பாருங்க, அந்த சபைக்கு போறவங்கள பாருங்க, இந்த சபைக்கு போறவங்கள பாருங்க, அந்த பிரதரை பாருங்க, இந்த சிஸ்டரை பாருங்க, அவங்களோட நான் எவ்வளவோ பெட்டர். அப்ப நம்ம நியாயப்படுத்திக் கொள்வதற்கு இன்னொரு முகாந்திரம் என்னன்னா, மற்றவர்களோடு கூட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கிறோம், அவங்களோட நான் நீதிமான். இந்த லூக்கால நம்ம வாசிக்கிற பரிசேயன் செஞ்ச தப்பு அதுதான். நம்ம எத்தனை பேர் மற்ற சபைக்கு போறவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தேன், நாங்க எவ்வளவோ பரவாயில்ல, அவங்க எப்படி இருக்காங்க நாம எப்படி இருக்காங்கிறது அல்ல. ஏன்னா அது கிரியையினால் உண்டானதல்ல. நீங்க அவங்களோட நல்ல கிரியையில செஞ்சிருக்கலாம், இது கிருபையினால் உண்டானது. அப்ப தேவனுடைய பார்வையில் அவர் நம்மளை நீதிமானாக்கணும். He must justify us. அவர் விசுவாசத்தினாலதான் அவர் நீதிமான்னு சொல்லுவாரே ஒழிய கிரியையினால் அல்ல. அப்ப மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தா அவர்களை விட நான் நல்ல கிரியைகளை செய்திருக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், அல்லது தசமாவும் கொடுக்குறேன், அல்லது அந்த நல்ல கிரியை செஞ்சேன், நன்மை செஞ்சேன், அங்கே செஞ்சேன், இங்கே செஞ்சேன், அது கிருபையினால் உண்டானது, கிரியையினால் அல்ல. அப்போ ஒரு காலம் நாம் செய்யக்கூடிய நல்ல கிரியைகள்னால மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நம்மை நல்ல மேன்மையாக காட்டுகிறதுனால நாம் தேவனுடைய அந்த கிருபையை நீதிமான் ஆக்கப்படுதலை பெறவே முடியாது. என்ன அருமையானவர்களே, நம்ம நியாயந்திருத்து பார்ப்போம். நான் என்னை நியாயந்திருக்கிறேன். அநேக நேரங்களில் ஆவியானவர் எனக்கு உணர்த்துவார். சில நேரங்களில் நம்ம டோன் தப்பும்பார், சில நேரம் பேசின வார்த்தையை தப்பும்பார், சில நேரத்தில் நீ இதை இங்கே பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லுவார், பேசின இடம் தப்பும்பார். ஆவியான ஒரு சத்தம் செவி கொடுத்தோம்னா நம்மகிட்ட பேசிட்டே இருப்பார். நீ பேசின விதம் சரியில்லை, நீ பேசின வார்த்தை சரிதான், ஸ்பிரிட் சரியில்லை, நீ பேசின வார்த்தைகள் சரிதான், நீ இன்னாட்ட பேசுனது கரெக்டு தான், ஆனா நீ இந்த இடத்துல பேசியிருக்க கூடாது, நீ பேசுனது சரிதான், ஆனா நீ இவ்வளவு அதிகமான அந்த காரியங்களை பேசியிருக்க வேண்டியதில்லை. இப்படிலாம் ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நீ இப்ப பொறாமையா இருக்கிற, நீ இப்ப பெருமையா இருக்கிற, நீ இப்ப மேட்டிமையா இருக்கிற, தேவ ஆவியானவர் நம்மகிட்ட உணர்த்திக்கிட்டே இருப்பார். அருமையானவர்களை உடனுக்குடன் ஆமாண்டவரே நான் அப்படிதான் இருக்கிறேன், என்னை ரட்சிங்க. கெட்டிங் அஃபண்டட், நாம் கடிந்து கொள்ளப்படும் போது நாம் சோர்ந்து போறதோ அல்லது விசனம் அடைகிறதோ ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியாது. நம்மை நியாயப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் ஒரு காலம் நம்ம உண்மையான ரட்சிப்பை பெறவே முடியாது. கர்த்தர் நம் கண்களை திறந்து கொள்வாராக. ஆமென்.